அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு கிரகங்களுமே குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகும். இந்த பயிற்சியானது சில ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களையும் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அந்த வகையில் இந்த புரட்டாசி மாதத்தில் மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூரியனும் புதனும் இணைந்த இந்த புரட்டாசி மாதத்தில் கன்னி ராசியில் அமர்கிறார். சுக்கிரன் கேது பஞ்சமஸ்தானம் என்னும் சிம்ம ராசியில் அமர்கிறார். சனி வக்ர பெற்று சனி வக்ர பார்வையால் சூரியனும் புதனும் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழல் இருக்குது. சூரியனால் சனி பாதிக்கப்படும் ஒரு நிலை இருக்குது. குரு மிதுனத்திலும் ராகு கும்பத்திலும் அமர்ந்திருப்பதால் புதன் என்றால் பெருமாள். புரட்டாசி மாதத்தில் பசு மாடுகளுக்கும் மீன்களுக்கு அன்னதானம் கொடுப்பது அற்புதமான பலன்களை தரக்கூடியதாகும். சனிக்கிழமை தோறும் விரதம் இருப்பது நன்மை தரும். புரட்டாசி மாதத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், பரிகாரங்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். மகர ராசி அல்லது லக்னக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானம் என்னும் 9வது இடத்துல சூரியன் புதன் அமர்ந்திருப்பது நல்லதாக இருக்கு. 9ஆம் இடம் என்பது அப்பாவிற்கு தலைமுறை பூர்வீக சொத்து குறிக்க சூரியன் புதன் சேர்ந்து சனி வக்ரமான பார்வையில் அமரும்போது 2 விஷயங்களில் நீங்கள் கவனமாகவும் இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் கோபத்தினால் உங்களுக்கு பொருட்களை பத்திரமாக பார்த்து கொள்வது நல்லது. அது மட்டும் இல்லாமல் கால்களில் பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. வண்டி வாகனங்களில் செல்லும் போது மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. அஷ்டமத்தில் சுக்கிரன் கேது சேரும்போது பெண்களால் பாதிப்பு ஏற்படலாம். பெண்ணின் அடிவயிறு கர்ப்பப்பையில் பிரச்சனைகள் வரவும் வாய்ப்பு இருக்குது. விரயத்துக்கு 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருப்பதால் இதனால் அங்கு ராகுவும் அமர்ந்திருக்காரு. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மகா கணபதிக்கு ஜல அபிஷேகம், பால் அபிஷேகம், இளநீர் அபிஷேகம் செய்வது அற்புதமான பாக்கியங்களை உங்களுக்கு தரும். எதிர்பார்க்காத நன்மைகளும் நடைபெறும். அவசரப்படாமல் பொறுமையாக இருக்க வேண்டும். பாக்கியஸ்தானத்தை பொறுத்தவரை முயற்சிகள் எல்லாமே தடைப்பட்டு பின்பு ஜெபிக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகலாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். பாக்கியஸ்தானத்தில் பாதிப்பு இருப்பதால் கண்டிப்பாக முடிக்கப்படக்கூடியதாகவும் வெளியூர் வெளிநாடு செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது. கடனுக்காக அலைந்தவர்களுக்கு கடன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் உண்டு. பொறுமை இருந்தால் நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஏற்றங்களை பெற கபாலீஸ்வரரை வழிபாடு செய்வது நன்மை. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆரோக்கியம், எலும்பு, கால்சியம், பணம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது. ஆரோக்கியத்தில் மட்டுமே மிகுந்த கவனம் தேவை அப்படின்னு சொல்லப்படுது. சந்தோஷ ரீதியாக 75%, பொருளாதார ரீதியாக 80% உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும். உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீண்ட நாட்களாக நடந்து முடியாமல் இருந்த ஒரு வேலை நடக்கும். அஷ்டமாதிபதி சூரியன் விலகி உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தைரியம் அதிகரிக்கக்கூடியதாகும். தந்தையின் உடல்நலனில் கவனமாக இருப்பதும் நல்லது. கடன் விஷயங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு காலதாமதம் ஆகும். இந்த காலகட்டம் வரவேண்டிய பணம் உங்களுக்கு தாமதப்படலாம். ஆனால் வருமானம் வழக்கம் போல இருக்குது. ஆர்டர்கள் பெறுவதில் உங்களுக்கு தாமதம் ஏற்படும். உத்தியோகர்களுக்கு கவனமாக பணிகளை செய்வதும் நல்லது. குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். கலைத்துறையில் நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். நண்பர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் உங்களுக்கு தாமதம் ஏற்படலாம். அரசியல்வாதிகளுக்கு மனம் வருந்தும்படியான ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். பெண்களுக்கு நினைத்த காரியத்தை செய்து முடிக்க எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை பெற்றுத்தரும். வீண் மனக்கவலைகள் உண்டாகக்கூடியதாகவும் மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்தி பாடங்களை படிப்பது நல்லது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. உத்திராடம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு
இந்த காலகட்டத்தில் உங்களுக்கான வேலைகளை சரியான நேரத்தில் செய்து முடித்து பாராட்டு பெறுவீங்க. குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு ஏதாவது குறை சொல்லும்படி இருப்பாங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது நன்மை தரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல பல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையிலையும் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சீரான பொருளாதார உயர்வுனால எப்பொழுதுமே மனதில் மகிழ்ச்சி பொங்கும். பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்கும். நெருங்கிய உறவுகள் அன்பு நண்பர்களை அனுசரித்து செல்வது நன்மை தரும். பொன்பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவர்களின் உதவிகள் உங்களுக்கு கேட்காமலும் கூட கிடைக்கலாம். ஆடம்பர செலவுகளை குறைத்தால் பொருளாதார சிக்கல்களில் இருந்து நீங்கள் மீளலாம். மாணவர்கள் தங்கள் பெற்றோருடன் கோடை விடுமுறைக்கு கொடைக்கானல் போன்ற மலை பிரதேசத்திற்கு சென்று மனம் மகிழ்வாங்க. வேலையில் சிரத்தையும் கடின உழைப்பும் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றங்களை பெற்றுத்தரும். அப்போதுதான் உங்களுடைய செல்வ நிலை உயரும். மற்றவர்களிடம் பேசும்போது நீங்கள் எச்சரிக்கையுடன் பேசுவது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அன்னையின் அன்பு அரவணைப்பு உற்சாகத்தை தரும். இந்த காலத்தில் சிலர் கோடை கொண்டாட்டமாக குடும்பத்துடன் இன்ப சுற்றுலாக்கள் சென்று மகிழ்வாங்க. திருமணமாகாத பெண்களுக்கு திருமணத்திற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். சிலருக்கு அவசரமற்ற அலைச்சல் தரக்கூடிய ஒரு பயணங்கள் ஏற்படலாம். அரசு ஊழியர்களுக்கு கீழே பணிபுரிபவர்கள் கட்டளை இடும்படியான அதிகாரமிக்க உயர் பதவிகள் கிடைச்சிருக்கு. பிள்ளைகளுடன் நல்ல உயர்வான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். மேற்படிப்புக்கான புதிய கல்லூரிகளை தேடி அலையும்படியான ஒரு நிலை ஏற்படும். கல்வி செலவுகள் உங்களுக்கு கூடும். வாகனங்களில் செல்லும்போது எச்சரிக்கையாக இருப்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு பிள்ளைகளுடைய எதிர்காலம் குறித்த தேவையான பணிகளை நீங்கள் கவனிப்பீங்க. புத்தி சாதுரியம் அதிகரிக்கக்கூடியதாகும். பயணங்களின் போது மிக கவனமாக இருக்க வேண்டியதும் நல்லது. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் தங்களுடைய பொருட்களை பத்திரமாக வைப்பது நல்லது. திடீர் கோபங்கள் உண்டாகக்கூடிய வகையிலும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அவிட்டம் 1-2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நிதானமாக இருப்பது நல்லது. புத்தி சாதுரியத்தால் எதையுமே நீங்கள் சாதிக்கலாம். எந்த ஒரு விஷயத்தையுமே தள்ளி போடாமல் உடனே முடிவு செய்வது நல்லது. தெளிவான சிந்தனை உங்களுக்கு தோன்றும். எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் முன்பு உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு செய்வது அதில் ஈடுபட்டு வெற்றி காண்பிக்கக்கூடிய வகையிலும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்ட பல வழிகளில் இருந்து பணம் கூடுதலாக வரக்கூடியதாகும். நெருங்கிய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் வீண் வாக்குவாதங்கள் செய்யாதிருப்பதும் நல்லது. சுக சௌகரியங்கள் அதிகரிக்கக்கூடியதாகவும் சுப செய்திகளால் உங்களுடைய மனம் மகிழக்கூடியதாகவும் இருக்குது. வெளிநாட்டு பயணங்கள் மற்றும் வாணிபத்தால் தன லாபம் உங்களுக்கு அதிகரிக்கும். மனைவியின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாம். மனைவியின் கருத்து வேறுபாடு ஏற்படாது இருக்க அனுசரித்து செல்வது நல்லது. ஒளிமயமான எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு உங்களுடைய தொழில் புதிய ஒரு திட்டங்களை தீட்டி முன்னேற நீங்கள் முயற்சிப்பீங்க. அன்பு உறவினர்களுடைய வருகையால் உங்களுக்கு ஆனந்தம் பெருகுவது போல செலவுகளும் அதிகரிக்கும். கோடைக்கால பயணங்கள் உங்களுக்கு குளுமை தரக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமானை வழிபட்டு வருவது நிறைய நன்மைகளை தரும் அப்படின்னு சொல்லப்படுது. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மிகவும் உயர்வான பலன்கள் கிடைச்சிருக்கு. சில இடங்களில் வேலையில் உங்களுக்கு போராட்டமாக இருக்கும். சில இடங்களில் சவாலாக இருக்கும். உத்தியோக ரீதியாக வேலை உயர்வு வரலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் கொஞ்சம் தாமதமாக உங்களுக்கு நடந்திருக்கு. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். உங்களுடைய கையிருப்பு அதிகரிக்கக்கூடியதாகும். புதிய முயற்சிகளில் தைரியமாக நீங்கள் ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கி நிம்மதி அதிகரிக்கும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகலாம். இந்த காலத்தில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகத்தில் வேலை அழுத்தம் அதிகரிக்கும். பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த வருமானமும் லாபமும் உங்களுக்கு ஏற்படலாம். உங்களுடைய தொழிலை நம்பிக்கையோடு நீங்கள் மேம்படுத்த வேணும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகக்கூடியதாகும். பிள்ளைகளால் நிம்மதி மகிழ்ச்சி ஏற்படக்கூடியதாகும். பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. குடும்பத்திற்காக பண வரவு அதிகரிக்க பாடுபட்டு உழைக்க வேண்டும். கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் கிடைத்து புகழும் செல்வாக்கும் அடையக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு.
புதிய முதலீடுகளில் உங்களுக்கு நிதானமாக இருக்கக்கூடியது நல்லது அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.